இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற பேர் எல்லாத்துக்கும் பேர் தான் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, ஸோ யூசர் கிவன் நேம்ஸ். ஓகே, நம்ம இதுக்கெலாம் நம்ம நேம்ஸ் கொடுப்போம், வேரியபிள்ஸ்க்கு கொடுப்போம், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொடுப்போம். கரெக்டாக ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் அரேஸ்க்கு கொடுப்போம். ஓகே, அரேஸு அப்புறம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கொடுப்போம். ஓகே, ஆனாலும் இந்த நேம் கொடுக்கறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா அது சின்டாக்ஸ் எரர்னு கொடுக்கும். ஓகே ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்குல்ல, நம்ம கொடுக்க போகக்கூடிய நேமோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஓகே ஷுட் பி an alphabet. ஓகே, ஆல்ஃபபெட் ஆர் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் தான். ஓகே, ஸோ சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இப்படி தான் இருக்கணும். ஓகே, அப்போது இதை வேலிடேட் பண்ணுற எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? நேம். ஓகே, நேம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் நேம் தான், கரெக்டாக கொடுக்கலாம். அப்புறம் நான் என்ன கொடுக்கலாம்? கேபிட்டல் நேம் கொடுக்கலாம். கரெக்ட், இதுவும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் வேறு என்ன? இதை இப்படி கொடுக்கலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம். டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டால் தான் அது வந்து ரிசர்வ்டு வேர்டா இல்லையானு நமக்கு தெரியும். சிங்கிள் அண்டர்ஸ்கோர் போட்டால் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் பார்ப்போம். செகண்ட் ரூல் என்ன? செகண்ட் ரூல் வந்து இப்போது அந்த டோட்டல் வேரியபிள் நேம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த அண்டர்ஸ்கோர், இது 3 மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது ஒன்லி கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் எது? ஏ டு செட் இல்லைனா ஏ டு செட், இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்புறமா 0 to 9 நம்பர்ஸ் இருக்கணும். ஓகே, டிஜிட்ஸ் இது. ஓகே, டிஜிட்ஸ். அதுக்கப்புறமா சிங்கிள் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, டிஜிட்ஸ் இருக்கலாம், ஆனால் அது வந்து ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் படி ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது. ஓகே, அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம்? வேல்யூ 1 இதெல்லாம். அப்புறமா வேல்யூ 2 ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேரியபிள் நேம் கொடுக்கலாம். கரெக்டாக? ஸோ இது மாதிரி பண்ணிட்டு போகலாம். ஓகே, டோட்டலாக 4 ரூல்ஸ் இருக்குது, அதில் 2 பார்த்துட்டோம். ஓகே, இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா அது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்லேயே எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த நேமும் வேறு வேறு. ஓகே, இந்த நேம்ன்றது வேறு, இந்த நேம்ன்றது வேறு. ஓகே, அதுதான் கேஸ் சென்சிட்டிவ். ஃபோர்த் ஒன் என்ன? ஆப்வியஸ்லி கீவேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ் நாட் டு பி யூஸ்ட். ஓகே, இதுதான் இந்த 4 ரூல்ஸ். ஓகே, ஸோ இது நம்ம அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படியே லைனாக. ஓகே ஓகே, இப்போது கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், ஐடென்டிஃபையர்ஸ்னாலும் என்னென்னு பார்த்துட்டோம். ஓகே, ஐடென்டிஃபையர்ஸ்னால் இது மட்டும் எதுனா போதும். மேபி 2 மார்க்ஸில் வந்து இந்த ரூல்ஸ் கேட்கலாம். ஓகே, இந்த ரூல்ஸ் கேட்கலாம். ஓகே, 3 மார்க்கில் கேட்டாலுமே ரூல்ஸ் எழுதி எல்லாத்துக்கும் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா கரெக்டாக போதும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் முக்கியம். ஓகே ஓகே, இப்போது நம்ம வேரியபிள் நேம்ஸ் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போது இதுலேயே வந்து நேம் கொடுக்கறதுல ஒரு சில கைண்ட்ஸ் ஆர் டைப்ஸு இல்லை ஸ்டைல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டைல்ஸ் ஆஃப் கிவிங் நேம். ஓகே, ஸோ கிவிங் ஐடென்டிஃபையர் நேம் சொல்லலாம். ஓகே, ஸோ ஓகே, அதில் மொத்தம் 3 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேமல் கேசிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேமல் கேசிங். இதோட வேரியபிள் நேம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ எப்படி கேமல் நம்ம வரைகிறோம் அப்படின்னா, ஓகே, கேமல் வரைகிறோன்னா அதோட இப்படியே போயிட்டு அதுக்கு ஒரு ஹம்ப் இப்படி வருமா? இப்போ டபுள் ஹம்ப்னா இங்கே 2 ஹம்ப் இருந்து அப்புறம் அதோட பாடி வரும். கரெக்டாக அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும், அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாமே கிரேட்டராக இருக்கும், லைக் கேப்ஸாக இருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் மேக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லோயர் கேஸாக இருக்குது, திடீர்னு ஒரு அப்பர் கேஸு, அப்புறம் ஒரு லோயர் கேஸ், அப்புறம் ஒரு அப்பர் கேஸ், அப்புறம் அப்படியே போகுது.
ஓகே. இந்த கேசிங்ன்ற அந்த கான்செப்ட் எப்படி வருதுன்னா, ஒரு மல்டிபிள் வேர்ட்ஸ சேர்ந்து ஒரு சிங்கிள் ஐடென்டிஃபையர் நேம் குடுக்கணும் அப்படின்னா, இந்த கேசிங் வரும். ஓகே. இந்த வேல்யூன்றது ஒரு வேர்டு, ஆஃப்ன்றது ஒரு வேர்டு, அப்புறம் மேக்ஸ்ன்றது ஒரு வேர்டு. இது எல்லாத்தையும் நான் சேர்க்கணும்ல. ஸோ, அதனால தான் இந்த கேசிங் கான்செப்ட்டே வருதுங்க. ஓகே. ஸோ, அதுக்கு அடுத்து ஸ்னேக் கேசிங் இருக்கு. ஓகே. ஸ்னேக் கேசிங் இருக்கு. நான் இதே இது ஸ்னேக் கேஸ்ல எழுதுறேன் பாருங்களேன். ஓகே. ஸோ, வேல்யூ ஆஃப் மேக்ஸ். இதில என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? அங்க ஒரு ஒரு வேர்டுக்கு நடுவுல நம்ம அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா வேர்ட்ஸுமே வந்து லோயர் கேஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ, இதுதான் வந்து ஸ்னேக் கேசிங். ஓகே. 3 ஒன் வந்து பாஸ்கல் கேசிங். ஓகே. ஸோ, பாஸ்கல் கேசிங்னா ஒண்ணும் இல்ல. எல்லாம் இதில இருக்குல்ல, இதில உள்ள எல்லாமே வந்து கேப்ஸ்ல இருக்கும். ஸோ, வேல்யூ ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கேப்ஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, அதுதான் வந்து பாஸ்கல் கேசிங். ஓகே. ஸோ, இது விருப்பப்பட்ட மாதிரி நம்ம எல்லாம் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அ இப்ப நீங்க ஜாவா எடுத்துக்கிறீங்கன்னா, இத வந்து நம்ம கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நேமிங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் நேம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் நேமிங்க்கு. ஸோ, வேரியபிள் நேமா இருக்கட்டும், இல்ல ஃபங்ஷன் நேமா இருக்கட்டும். ஸோ, பைத்தான்ல இந்த ஸ்னேக் கேசிங் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? பைத்தான் ஸ்னேக். ஓகே. 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 இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மத்த டைப்ஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.